வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினைகள் குறித்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் நம்ம எத்தனை பெயர்வினை குறித்து பார்த்திருக்கோம்? 19 பெயர்வினை குறித்து பார்த்திருக்கோம். அதாவது இன்னைக்கு 20வது பெயர்வினை குறித்து தான் பார்க்க போறோம். அந்த 20வது பெயர்வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷர் எஸ்டராக்கல் வினை, அதாவது ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போறது ஃபிஷர் எஸ்டராக்கல் வினை. ஃபிஷர் எஸ்டராக்கல் வினை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பாக்சிலிக் அமிலங்களை ஆல்கஹாலோட சேர்த்து அடர்கந்தக அமிலம் அல்லது உலர் வாயுவான ஹைட்ரோகுளோரிக் முன்னிலையில வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு எஸ்டர்கள் உருவாகின்றன. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? ஃபிஷர் எஸ்டராக்கல் வினைன்னு சொல்றோம். இந்த வினை பாத்தீங்கன்னா ஒரு மீள் வினை ஆகும். இப்போ இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, Fischer esterification, when carboxylic acids are heated with alcohol in the presence of concentrated sulfuric acid or trihydrochloric gas. Esters are formed. The reaction is reversible and is called the Fischer esterification. இப்போ ஃபிஷர் எஸ்டராக்கல் வினைனா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ அதுக்கான ஒரு பொதுவான வினை பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு அமிலம், அசிட்டிக் அமிலம் எடுத்திருக்கோம். இந்த அசிட்டிக் அமிலம் ஆல்கஹால், அதாவது எத்தனால் கூட H+ ஓட முன்னிலையில வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எத்தில் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டர் கிடைக்குது. இந்த வினையில பாத்தீங்கன்னா நம்ம இந்த வினையில போடுற H+ இருக்கு இல்லையா, அந்த H+ என்ன பண்ணுதுன்னா வினையூக்கியா செயல்பட்டு இந்த வினையோட முடிவுல நம்மளுக்கு கிடைச்சிருது. இந்த வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீள் வினை, அதாவது ரிவர்சிபிள் வினை. இப்போ நம்ம இந்த ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன் என்ன, அதோட பொதுவான வினை பார்த்துட்டோம். ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷனோட மெக்கானிசம் பார்க்க போறோம். இந்த மெக்கானிசம் பாத்தீங்கன்னா 6 படிநிலைகள்ல நடக்குது. முதல் படிநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டனேஷன், அதாவது புரோட்டான் ஏற்றம். முதல்ல நம்ம எடுத்திருக்கோம் கார்பாக்சிலிக் அமிலம் எடுத்திருக்கோம். இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துல இருக்கிற ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சோ அதுல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற H+ போய் தாக்குது. தாக்குனது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. இந்த இடைப்பொருள் தான் இரண்டாவது படிநிலையில வினைபுரிய போகுது. இரண்டாவது படிநிலை நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அடிஷன், அதாவது சேர்த்தல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல் படிநிலையில உருவான இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுதுன்னா ஆல்கஹாலோட சேர்ந்து வினையில ஈடுபட போகுது. இப்போ ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்னா இந்த இரட்டை பிணைகளோட எலக்ட்ரான்களை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த கார்பன்ல எலக்ட்ரான்கள் குறைவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றதுனால இந்த ஆல்கஹால்ல இருக்கிற ஆக்சிஜன்ல இருக்கிற 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள்ல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பனை போய் தாக்குது. தாக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. இந்த இடைப்பொருளை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நான்முகி இடைநிலை, அதாவது டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ உருவான இந்த இடைப்பொருள் தான் அடுத்த படிநிலையில வினைபுரிய போகுது. மூன்றாவது படிநிலை என்னது? டீப்ரோட்டனேஷன், புரோட்டான் நீக்கம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜன் இடையில இருக்க பிணைப்புள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் நோக்கி நகருது. நகரும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த H என்ன பண்ணுதுன்னா H+ வெளியே போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. இந்த இடைப்பொருள் தான் நான்காவது படிநிலையான புரோட்டனேஷன்ல ஈடுபட போகுது, அதாவது புரோட்டான் ஏற்றம் 4வது படிநிலை. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வெளியேறின இந்த H+ இருக்கு இல்லையா, அது மீண்டும் இந்த வினையில ஈடுபட போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜன்ல இருக்க 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற H+ போய் தாக்குது. தாக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. இந்த இடைப்பொருள் தான் என்ன பண்ண போகுதுன்னா 5வது படிநிலையில வினையில ஈடுபட போகுது. 5வது படிநிலை என்னது? எலிமினேஷன். இப்போ இந்த ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜன் இடையில இருக்கிற பிணைப்புல உள்ள எலக்ட்ரான்களை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். இழுத்துட்டு இருக்கிறதுனால கார்பன் கிட்ட எலக்ட்ரான் குறைவா இருக்கப்படி ஃபீல் பண்றதுனால இந்த ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, அதுல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பன் நோக்கி நகருது. நகரும் போது இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்புல உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் நோக்கி நகருது. நகரும் போது நம்மளுக்கு நீர் மூலக்கூறு வெளியே போயிருது. வெளியே போனதும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. இந்த இடைப்பொருள் தான் 6வது படிநிலையில வினைபுரிய போகுது. 6வது படிநிலை நம்மளுக்கு என்னது? டீப்ரோட்டனேஷன், அதாவது புரோட்டான் நீக்கம் இங்க நடக்குது.
இப்போ இந்த ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்க பிணைப்பு எலக்ட்ரான் என்ன பண்ணுனா இந்த ஆக்சிஜன் நோக்கி நகருது. நகரும் போது இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுனா H+ வெளியே போகுது. இந்த வெளியேறின இந்த H+ம் இங்க வெளியேறின இந்த நீர் மூலக்கூறும் சேர்ந்து H3O+ கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டான எஸ்டரும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த வினையோட முடிவுல நம்மளுக்கு எஸ்டர் கிடைச்சிருச்சு. சரி மாணவர்களே, இப்போ நம்ம மெக்கானிசம் பார்த்திருக்கோம். இந்த மெக்கானிசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெக்கானிசத்துல 6 படிநிலை இருக்கு. முதல் படிநிலை புரோட்டானேஷன், 2வது படிநிலை சேர்த்தல், 3வது படிநிலை புரோட்டான் நீக்கம், 3வது படிநிலை புரோட்டான் ஏற்றம், 5வது படிநிலை எலிமினேஷன், 6வது படிநிலை டீப்ரோட்டனேஷன். இப்போ மெக்கானிசம் பார்த்துட்டோமா? அடுத்து நம்ம பார்க்க போறது வினை திறன் வரிசை பார்க்க போறோம். அதாவது ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி பார்க்க போறோம். இந்த வினையில பாத்தீங்கன்னா 2 விதமான வினைப்பொருள் இருக்கு. ஒண்ணு கார்பாக்சிலிக் அமிலம், இன்னொன்னு ஆல்கஹால். எல்லா கார்பாக்சிலிக் அமிலமும் சரி, எல்லா ஆல்கஹாலும் சரி ஒரே மாதிரியான வினைத்திறனை கொண்டிருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்டெடி ஹிண்ட்ரன்ஸ் தான். அதாவது கொள்ளிட தடை தான் அதுக்கு முக்கியமான காரணம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஆல்கஹாலுக்கான வினைத்திறன் தான் பார்க்க போறோம். சிறிய நெரிசல் குறைவா இருக்கிற ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலத்தோட வேகமா வினையில ஈடுபடும். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா reactivity of alcohol smaller less crowded alcohol attack the carboxylic acid much faster. இப்போ அந்த ஆல்கஹாலோட வினைத்திறன் வரிசை பத்தி பார்க்க போறோம். முதல்ல எந்த ஆல்கஹாலுக்கு அதிக வினைத்திறன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தனாலுக்கும் பிரைமரி ஆல்கஹாலுக்கும் தான் அதிக வினைத்திறன் இருக்கும். ஏன் அப்படின்னா அது கொள்ளிட தடை அங்க ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அந்த ஆல்கஹால்கள் தான் மிக வேகமா அந்த வினையில ஈடுபடும். இதுவே போக போக பாத்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டீங்க, அதாவது மூவினை ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கொள்ளிட தடை அதிகமா இருக்கிற காரணத்தால, அதாவது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் காரணத்தினால அதால இந்த வினையில வேகமா ஈடுபட்டு ஈல்ட நம்மளுக்கு கொடுக்க ரொம்ப கடினப்படும். சில நேரங்களை கொடுக்காம கூட போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆல்கஹால் பார்த்துட்டோமா? கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு பார்க்க போறோம். கார்பாக்சிலிக் அமிலங்களும் அதே மாதிரிதான். எல்லா கார்பாக்சிலும் ஒரே விதமான வினைத்திறனை கொடுக்கறது கிடையாது. சிறிய கார்பாக்சிலிக் அமிலங்கள் தான் கார்பைல் கார்பனை வெளிப்படுத்தி அதிக வினைத்திறனை கொண்டதா இருக்கும். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்மாலர் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் லீவ் தி கார்பனைல் கார்பன் எக்ஸ்போஸ்ட் அண்ட் ஆர் ஹைலி ரியாக்டிவ். இப்போ இதோட வினைத்திறன் வரிசை பார்க்கலாமா? பார்மிக் அமிலத்துக்கு தான் அதிக வினைத்திறன் இருக்கும். இதுல எடுக்கலே ரொம்ப குறைவான வினைத்திறன் எதற்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவினை அல்கைல் கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு தான் வினைத்திறன் ரொம்ப குறைவா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரம்புகள், அதாவது லிமிடேஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா 3 லிமிடேஷன்ஸ் இருக்குது. முதல் லிமிடேஷன் என்ன அப்படின்னா மூவினை ஆல்கஹால்ல ஏற்படுற பக்க வினைகள், அதாவது சைட் ரியாக்ஷன் வித் டெர்ஷரி ஆல்கஹால். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன்ல ஆல்கஹாலும் கார்பாக்சிலிக் அமிலமும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஆசிடோட முன்னிலையில வினைபுரியும் போது நம்மளுக்கு எஸ்டரை உருவாக்கும். நம்ம முன்னாடி இப்ப பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினைத்திறன் வரிசை பார்த்தோம்னா அதுல பாத்தீங்கன்னா மூவினை ஆல்கஹாலுக்கு வினைத்திறன் ரொம்ப குறைவு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே போலதான் அதுதான் இங்க பெரிய லிமிடேஷனா இருக்கு. என்னன்னா மூவினை ஆல்கஹால் எடுத்திருக்கோம், அது என்ன பண்ணுதுன்னா கார்பாக்சிலிக் அமிலத்தோட வினை புரியுது. எதோட முன்னிலையில ஆசிட் கூட வினை புரியுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கல, எஸ்டர் உருவாகல. சில நேரம் உருவானா கூட அது ப்ராடக்ட் குறைந்த அளவுல தான் இருக்குது. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன இருக்கு அப்படின்னா டைரக்டா இங்க நீக்கம் நடந்துருது. என்ன நீக்கம் நடக்குது அப்படின்னா மூவினை ஆல்கஹால் ஆசிடோட வினை புரிஞ்சு நம்மளுக்கு அல்கீன கொடுத்துருது. அதாவது நீர் மூலக்கூறை வெளியேற்றி அல்கீன நம்மளுக்கு கொடுத்துருது. இதுதான் இதோட மெயின் லிமிடேஷனா இருக்குது. இப்போ 2வது லிமிடேஷனுக்குள்ள போக போறோம். 2வது லிமிடேஷன் என்ன அப்படின்னா பீனால் இந்த ஃபிஷர் எஸ்டராக்கல் வினையில ஈடுபடுறது இல்ல. ஏன் அப்படின்னா கருக்கவர் திறன் பீனாலுக்கு ரொம்ப குறைவு அப்படிங்கறதுனால அது இந்த ஃபிஷர் எஸ்டராக்கல் வினையில ஈடுபடாது. 3வது லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமநிலை கட்டுப்பாடு, அதாவது ஈக்குவலிபிரியம் கன்ஸ்ட்ரைன்ட். இந்த வினை பாத்தீங்கன்னா ஒரு மீள் வினையா இருக்கிறதுனால இந்த வினை தொடர்ந்து நடக்கிறது சாத்தியப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு நம்ம 2 வழி பண்ணணும். ஒண்ணு என்ன அப்படின்னா
தண்ணீரை வந்து அந்த வினை நடக்கிறப்ப தண்ணீரை வந்து நம்ம வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். அதாவது வாட்டரை வந்து முற்றிலுமா நீக்கிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த வினை வேகமா நடந்து வினையோட முடிவுல 100% ஈல்டான எஸ்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு வழி என்ன அப்படின்னா, அதிக அளவு நீங்க வந்து ஆல்கஹாலை வந்து செலுத்துறப்ப 100% ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வினை வந்து ஈல்டு கிடைக்கிறது ரொம்ப கடினப்படும். அதாவது the reaction is highly reversible. You cannot achieve a 100% yield without constantly removing water. அடுத்து நம்ம பார்க்க போறது பிராக்டிஸ் ப்ராப்ளம். நம்மளுக்கு என்ன பிராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்கன்னா, show how Fischer esterification might be used to prepare ethyl benzoate. அதாவது ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன் முறையில எத்தில் பென்சோயிட தயாரிக்கிற மெத்தட் எது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதுல எது சரியான பதில் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம யூடியூப்லயே வந்து குவிஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல போனீங்கன்னா நம்மளோட கேள்வியும் ஆப்ஷன்ஸும் வரும். அதுல நீங்க வந்து எது சரியான ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் அதுக்கான பதில உங்களுக்கு சொல்றேன். சரி மாணவர்களே, நீங்க எல்லாருமே வந்து சரியான பதில வந்து சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இருந்தா கூட நான் வந்து இதுக்கான விளக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன் முறையில எத்தில் பென்சோயிட் வந்து உருவாக்குறதுக்கான மெத்தட் எது அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் வந்து ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன் வினையில ஈடுபடாது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ முதல்ல ஆப்ஷன் ஏக்கு போறோம். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபீனால் கொடுத்திருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், லிமிடேஷன்ஸ் வந்து பார்த்தோம். லிமிடேஷன்ல ஃபீனால் வந்து இந்த ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன்ல ஈடுபடாது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். காரணம் என்ன சொன்னோம், கருகவர் திறன் வந்து ஃபீனாலுக்கு குறைவா இருக்கிறதுனால அது வந்து இந்த ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன்ல ஈடுபடாது அப்படிங்கிற அடிப்படையில ஆப்ஷன் ஏ வந்து இந்த கேள்விக்கு சரியான பதிலா இருக்காது. இப்போ ஆப்ஷன் பிக்கு போக போறோம். அதாவது ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, கார்பாக்சிலிக் அமிலமும் ஆல்கஹாலும் சேர்ந்து வினைபுரியுதுதான் ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன். அப்படிங்கிற அடிப்படையில பி ஆப்ஷனை பாத்தீங்கன்னா ஆல்கஹாலும் இருக்கு, கார்பாக்சிலிக் அமிலமும் இருக்கு. அப்படிங்கிறப்ப பி ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சி ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா பென்சாயிக் அமிலம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எத்தில் புரோமைட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அமிலமும் ஆல்கஹாலும் சேர்ந்து வினை புரிஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன் நடக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, எத்தில் புரோமைட் கொடுத்திருக்கிறதுனால ஆப்ஷன் சி சரியான பதிலா இருக்காது. இப்ப ஆப்ஷன் டிக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு பென்சாயிக் ஆசிட் இருக்கு. இங்கேயும் என்ன கொடுத்திருக்காங்க, ப்ரோபைன் ஆல்கஹால் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப இங்கேயும் ஆல்கஹால் இங்கேயும் ஆசிட் அப்படிங்கிறப்ப இது ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன் வினையில ஈடுபடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பி அண்ட் பி இந்த ரெண்டும் தான் இருக்கு. இந்த ரெண்டுல எது சரியான பதில், அதாவது எத்தில் பென்சோயிட உருவாக்குற மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எத்தில் பென்சோயிட் தான் நம்மளுக்கு பதிலா கிடைச்சிருக்கு, அதாவது ப்ராடக்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ எது வந்து எத்தில் பென்சோயிட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். முதல்ல பென்சோயிட் எது அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியா வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பென்சோயிட் என்ன அப்படின்னா இதுதான் வந்து பென்சோயிட். இதே இது பிலையும் இருக்கு, டிலையும் நம்மளுக்கு இருக்கு பென்சோயிட். இப்போ பாத்தீங்கன்னா எத்தில் குரூப் எங்க ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தில் குரூப் பில தான் ஆட் ஆயிருக்கு. டில பாத்தீங்கன்னா ப்ரோபைன் குரூப் ஆட் ஆயிருக்கு. சோ அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறப்ப நம்மளுக்கு டி தான் சரியான பதில். அதாவது எத்தில் பென்சோயிட் டி வந்து அது ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன் தான், ஆனா அது வந்து எத்தில் பென்சோயிடை உருவாக்கல. அப்படிங்கிறப்ப இது சரியான பதில் கிடையாது. சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த பிராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பெயர் வினை பார்த்தோம், ஃபிஷர் எஸ்டராக்கல் வினை தான் பார்த்தோம். அதாவது ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன் தான் பார்த்தோம். சோ ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன்னா என்ன, அதோட மெக்கானிசம், அதோட லிமிடேஷன்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளம் கூட நம்ம பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த பெயர் வினை வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.